अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं शवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ति भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः. பவித்ர இந்திரயாணி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜ் சமாதியினர்கள் அவள் தங்கை முக்தாபாய் எழுதிய தாட்டேஜி அபங்கம் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே முதல் அபங்கத்தை நாம் முடித்து விட்டிருந்த நிலையில் இப்போது இரண்டாவது அபங்கம் பார்க்க வேண்டும். முதல் அபங்கத்தில் என்ன பார்த்திருந்தோம் என்பதை விரைவாக ஒரு முறை பார்த்துவிட்டு அடுத்த அபங்கமும் செல்லலாம். முதல் அபங்கத்தில் ஒருவன் துறவியாக விரும்பினால் இந்த உலகம் ஏச்சும் பேச்சும் பேச்சுக்களை பொறுத்து கொள்ள வேண்டும். உலகம் பேசும் ஏச்சு பேச்சுக்களை பொறுத்து கொள்ள வேண்டும். யாரிடம் அகந்தை இல்லையோ அவரிடமே உண்மையான பெருமை வந்து சேரும். உண்மையான பெருமை எங்கு உள்ளதோ அங்கேயே எல்லா உயிர்கள் மீதான கருணையும் குடிகொள்ளும். எல்லா உயிர்களிலும் நீயே பிரமமாக நிறைந்திருக்கும் போது நீ யாரை கண்டு கோபப்பட போகின்றாய்? இத்தகைய சமநோக்குடன் இருங்கள் ஞானேஸ்வரா, தயவு செய்து கதவை திறவுங்கள். பியூட்டிஃபுல் டிரான்ஸ்லேஷனாக இருக்கின்றது. அதனால மீண்டும் ஒரு முறை நான் படித்து விட்டேன். என்ன அழகா அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கேன்னா, அது படிக்கும் போதே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏச்சு பேச்சுக்களை பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றோம். அப்போ எவ்வளவு மோசமா யார் என்ன நம்ம திட்டினாலும் அதை ரொம்ப ஈஸியா பொறுமையா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி பொறுமை வரும் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? உடனே யாரிடம் அகந்தை இல்லையோ அவரிடம் உண்மையான அந்த பெருமை வந்து சேரும். அந்த பொறுத்து கொள்ளுதல் என்பது எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, அகந்தை இல்லாத போது வரும். அதுவே உண்மையான பெருமையே தவிர, நீ இவன் யாருன்னு திட்டுறதுக்குன்னு நீ இப்ப காற்றிய அது பெருமை அல்ல, அது அகங்காரம். அந்த ஆணவம் இல்லாத இடத்தில் தான் உண்மையில் பெருமை வரும். ஆணவம் பெருமை அல்ல அப்படின்னு அழகா சொல்லி முடிக்கும் போதே, அந்த மாதிரியான பெருமை எங்கே உள்ளதோ அங்கே எல்லா உயிர்களின் மீதான கருணையும் ஆட்டோமேட்டிக்கா குடிகொள்ளும். எப்ப அகந்த உங்ககிட்ட இல்லையோ அப்ப மட்டும்தான் யூ கேன் ஏபிள் டு லவ் எவ்ரிஒன் இன் திஸ் வேர்ல்ட் ஈக்குவலி. எல்லாரையும் சமமாக நேசிக்கும் தன்மையே அப்ப மட்டும்தான் வரும். அது எப்படி எல்லா உயிர்களையும் சமமா நேசிக்கிறது? எல்லா உயிர்களிலும் பிரம்மமாகிய நீயே நிறைந்திருக்கும் போது எப்படிடா நேசிக்காம இருக்க முடியும்? நீ யாரை கண்டு கோபப்பட முடியும் அப்படின்னு அடுத்த கேள்வி. இப்படி இத்தகைய சமநோக்குடன் இருந்து ஞானேஸ்வரா கதவை திறவுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிக அற்புதமாக இது டிரான்ஸ்லேஷன் நமக்கு செய்து கொடுத்துள்ளது. இனி இன்றைய அபங்கத்தை என்னவென்று நாம் பார்க்கலாம். ஓகேவா? யோகி பாவன மனாச்சா. சாரி, கன்ஃபியூஸ் ஆறேன்னா ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சிட்டோம். நான் கரெக்ட் தான் நீங்க வாசிச்சது. இது ஃபர்ஸ்ட் தானே? இது இல்ல, நான் செகண்ட் தான். நீங்க கரெக்டா தான் வாசிச்சீங்க. யோகி பாவன மனாச்சா தான் செகண்ட். ஓகே ஓகே ஓகே. இனி நெக்ஸ்ட் அபங்கம் இன்று நாம் காண வேண்டியது யோகி பாவன மனாச்சா சாஹி அபராத ஜனாச்சா. என்ன அழகா மராட்டியை நமக்கு புரியுது பாருங்களேன். சாஹினா சகித்து கொள்ளுதல், அபராதம்னா மற்றவங்க ஏச்சப்பல் இந்த மாதிரி தப்பு பண்றது, ஜனாச்சா ஜனங்களின் அபராதங்களை பொறுத்துக்கொள். ஆட்டோமேட்டிக்காவே இந்த மராட்டி புரியுது. யோகி பாவன ஜனாச்சா, உண்மையான யோகி, தூய்மையான மனதை கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஆங்கிலத்தில் a true yogi is one who possesses a pure mind and remains capable of forgiving the offenses and mistakes of the people என்பது முதல் அடியாக குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அது வேணா ஜஸ்ட் நான் ஒரு முறை தமிழில் படித்து விட்டு அப்புறம் ஒன்னையும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த உலகம் கோபம் என்னும் நெருப்பாக மாறினால் ஒரு துறவி இந்த நெருப்பை அணைக்கும் குளிர்ச்சியான நீராக மாற வேண்டும். சொற்களோ அல்லது சாஸ்திரங்களோ மன வருத்தத்தை ஏற்படுத்தும் போது ஒரு துறவி அதை ஒரு போதனையாகவும் நல் வழிகாட்டியாகவும் கருத வேண்டும். இந்த உலகமாகிய துணி பிரம்மா என்னும் நூலால் நெய்யப்பட்டது.
ஞானேஸ்வரா தயவு செய்து கதவை திறவும். அனைத்தும் இறைவனே இருக்கிறார், ஆதலால் ஞானேஸ்வரா தயவு செய்து கதவை திறவுங்கள். ஸோ இதுதான் இந்த ஓவியனுடைய ஃபுல் அம்சம். இதை நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம். இப்போ அதுல முதல் அடியில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, a true yogi is one who possesses a pure mind and remains capable of forgiving the offenses and mistakes of the people அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியா? ஒரு உண்மையான யோகியானவன் தூய்மையான மனதை கொண்டவர். அது என்னது தூய்மையான மனம் கொண்டவர்? நீங்க என்ன ஜென்ரலா சொல்ல தோணும் அப்படின்னா, சாத்வீக மனம் கொண்டவர், தூய்மையான மனம் கொண்டவர்னு சொல்லலாம் அப்படின்னு தோணும். வேற தெய்வீக லட்சணங்கள், ஞான லட்சணங்கள், சிதப்பிரஞனின் லட்சணங்கள், இவைகளையெல்லாம் யார் கொண்டிருக்கின்றாரோ அவர்கள் தூய மனதை கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம்னு தோணும். சரியா? ஆட்டோமேட்டிக்கலி forgiving the offenses and mistakes of the people, அதாவது மக்களின் குற்றங்களையும் தவறுகளையும் மன்னிப்பும் குணம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே இந்த சாத்விக குணத்துல வந்துடும் இல்லையா? தெய்வீக லட்சணங்களையும் ஞான லட்சணங்களையும் ஆட்டோமேட்டிக்காவே இது வந்துடும். சரியா? ஸோ அதை நினைவூட்டுவதும் போன்று இந்த முதல் வரி அமைந்திருப்பதாக நாம் காண்கின்றோம். ஓகேவா? அப்ப பியூர் ஹார்ட்டடா இரு. அப்போ பியூர் ஹார்ட்டடா இருக்கிறவன் ஆட்டோமேட்டிக்கா மக்களின் குணங்களை, அந்த தவறுகளை மன்னிக்கும் குணம் ஆட்டோமேட்டிக்காவே அவன்கிட்ட இருக்கும் அப்படிங்கிற ப்ராசஸ் இங்க வந்திருக்குங்க. அப்ப இதன் மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இஃப் யூ ஆர் அன்ஏபிள் டு ஃபர்கிவ் சம்வன்னா, யாராவது உங்களை திட்டும் போது நீங்க ஹர்ட் ஆயிட்டாலே அல்லது உங்களால மன்னிக்க முடியாதுங்கிற ஃபீல் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்லி நீங்க கரப்டட் மைண்ட்ல இருக்கீங்கன்னு இன்டைரக்டா அவர் சொல்லி காட்டுறா. சரியா? திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். கரப்டட் மைண்ட்னா என்னது? ரஜோ தமோ குணங்கள்னு சொல்லலாம், அல்லது கேவலமான குப்ப மனசு அப்படின்னு சொல்லலாம். சரியா? நம்ம எல்லாருமே நம்ம நல்லவங்களா வாழணும்னு ஆசைப்படுறோம். நல்லவங்கன்னா என்ன? பியூர் ஹார்ட்டடா வாழணும்னு ஆசைப்படுறோம். நல்லவன்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறோம். ஆனா வாழ்றோமா அப்படின்னா இல்லைன்னு தானங்க வருது. யாராவது உங்களை கெட்டவங்கன்னு சொன்னா கோபம் வருது. ஏன்னா நீங்க கெட்டவங்களா வாழ விரும்புங்களே, நல்லவனாதான் வாழ விரும்புறீங்க இல்லையா? நல்லவன் கெட்டவன் என்னமோ நினைச்சிடாதீங்க. பியூர் ஹார்ட்டடையும் இம்பியூர் ஹார்ட்டடையும் நான் நல்லவன் கெட்டவங்கிற பேர்ல நான் பேசிட்டு இருக்கேன். சரியா? அப்ப யாரெல்லாம் சுத்த மனதில் இருக்கிறார்களோ அவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லலாம். கெட்ட மனதில் இருப்பவர்களை கெட்டவர்கள்னு சொல்லிடலாம் இல்லையா? சரி, அந்த பேசிஸ்ல பார்க்கும்போது பியூர் ஹார்ட்டடா இருக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் லைன்ல அவ சொல்லிட்டா. இப்ப நம்ம என்ன அனலைஸ் பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா, அதை நான் சொல்லிட்டேன். பியூர் மைண்ட்னா என்னங்கிறதுக்கு வெரி சிம்பிள் டெஃபினேஷனாவே சொல்லிட்டேன். அதை நான் படிச்சு காட்டணும்னா நீங்களா எடுத்து படிச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் ரொம்ப லென்த்தியா போயிடும். தெய்வீக லட்சணங்கள் எல்லாத்தையும் படிங்க, ஞான லட்சணங்கள் எல்லாத்தையும் படிங்க, சிதப்பிரஞ லட்சணங்கள் எல்லாத்தையும் படிங்க, ஒவ்வொன்றா படிங்க. இதுல இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸையும் உங்களால டெவலப் பண்ணிக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னா நீங்க பியூர் மைண்டட்னு அர்த்தம். நீங்க சாத்வீக மனதில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்ஃபேக்ட் அந்த 17 அத்தியாயங்கள்ல முக்குணங்களின் சேர்க்கையை பத்தி படிங்க. அதுல சாத்வீக குணம்னா என்னன்னு படிங்க. இப்படி எல்லாத்தையும் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பியூர் மைண்ட்னா என்னன்னு தெரியும். அண்ட் அப்கோர்ஸ் சொல்லவே வேணாம், நம்ம குரூப் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பியூர் மைண்ட்னா என்னன்னு தெரியும். ஏன்னா 10-15 வருஷமாக இதெல்லாம் ஏற்கனவே படிச்சு முடிச்சாச்சு. அப்போ பியூர் ஹார்ட்னா என்னன்னு தெரியும். சரி, பியூர் மைண்ட்னா என்னன்னு தெரியும். ஆனா அவ என்ன சுட்டி காட்டுறா, உனக்குள்ள இப்பயும் வந்து யாராவது திட்டும் போது செய்யும் போது மனசு ஹர்ட் ஆகுதான்னு கேட்கிறா. அவங்கள வந்து ரொம்ப டேக் இட் ஈஸியா, சரி பரவாயில்ல சொல்லிட்டு போட்டு விடுறா அப்படின்னு அவனால ஈஸியா சொல்ல முடியுதா அப்படின்னு கேட்கிறா. அது எப்படி முடியும்? அவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்தா நான் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? இல்லை என்னமோ சொல்லுவாங்களே குழந்தைங்க, ஏன் கை என்ன புளியங்கா பறிக்கவா போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழிக்கு பழி வாங்குகின்ற குணம் இதெல்லாம் இருக்கான்னு கேட்கிறா. ஸோ வி ஹாவ் டு அனலைஸ் இன் தட் வே. இந்த கிரந்தம் வந்து நீங்க பாட்டு ஞானேஸ்வர் மகாராஜ் எழுதுனதுன்னு நினைச்சிடாதீங்க. ஒவ்வொன்றுமே நமக்காகவே பார்த்து பார்த்து மௌலியின் அருளால் தன் தங்கை முக்தாபாயால் நமக்கு தரப்பட்டது அப்படின்னு ஃபீல் பண்ணணும். அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு பியூர் மைண்டடா இருக்கீங்க என்பதை இந்த வரியில் நீங்கள் சோதித்துக் கொள்ளலாம். இன்கேஸ் அம்மன் யாராவது உங்களை யாராவது பண்ணும்போது, திட்டும் போது, இம்சை பண்ணும்போது, கஷ்டம் கொடுக்கும் போது அதை 100% டேக் இட் ஈஸியா எடுத்துக்க முடியலைன்னா நீ வந்து பியூர் ஹார்ட்டடே கிடையாதுன்னு அர்த்தம்பா. நீ நல்லவனே கிடையாதுன்னு அர்த்தம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். சரியா? ஏன்னா அப்படித்தானே இப்ப சொல்லியிருக்கா. உண்மையான யோகி நம்மெல்லாம் என்ன 15 வருஷமா யோக பாதையில இருக்கோம் அப்படின்னா நம்ம யோகி தானே. யோக பாதையை பயில்பவனுக்கு யோகின்னு பேருங்க. யோகி பாவன மனாச்சா அப்படின்னா என்னது? யோகின்னாலே யோகத்தை பயில்பவன் அர்த்தம். 1 நாள் 2 நாளா பழகிட்டு இருக்கோம், 15 வருஷமா பழகிட்டு இருக்கோம்னா நம்ம எவ்வளவு பெரிய யோகி. ஆனா உண்மையான யோகியான்னு அவ கேள்வி கேட்கிறா. நீ யோகியா இருந்தா பெருசு இல்லப்பா, உண்மையான யோகியா இருக்கியா?
அப்படின்னா அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் அதை டேக் இட் ஈஸியா எடுத்துக்க முடியுதா? ஈகோ இருக்கும்போது டேக் டிசி எடுத்துக்க முடியாது. அதுதான் போன ஓவியிலேயே சொல்லிட்டா. சரியா? சோ அப்ப ஈகோ இல்லாம இருக்கியான்னு இன்டைரக்டா செக் பண்றா. நீ வந்து டேக் டிசியா எடுத்துக்க முடியுதா? அதாவது குற்றங்களையும் தவறுகளையும் மன்னிக்கும் குணம் உன்னிடம் இருக்கிறதா? எவனாவது ஏத்தி விட்டா கூட சே அவனை சும்மா விடக்கூடாது, என்னெல்லாம் பேசிட்டு இருக்கான் தெரியுமா உன்னை பத்தி அப்படின்னு சொல்லும் போதும் கூட டேய் விடுறா, இது ஏன்டா பெருசுபடுத்திட்டு இருக்க, விடேண்டா, அவங்க தெரிஞ்சதை சொல்லிட்டு போறாங்களே என்று உன்னால் பேச முடிகிறதா? அல்லது நேரடியாகவே உன்னை குற்றம் குறை திட்டி உன்னை இம்சப்படுத்தி இன்சல்ட் பண்ணும் போதும் கூட ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப யாரு வந்து என்ன வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் திட்டிக்கிட்டு இருந்தாலும் நான் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கணும், நான் மன்னிச்சுட்டு விட்டணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கிறது என் காது கேக்குதுங்க. பட் ஐம் நாட் டெல்லிங் தட். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த வரியை படிங்க. அவர் என்ன சொல்லியிருக்கா? ஃபர்ஸ்ட் மன்னிக்கும் குணம் வர வேண்டும். நேரடியாவே உன்னை வந்து திட்டுறான் ஒருத்தன் கண்ணா பின்னான்னு வந்து பேசுறான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மன்னிச்சிடு. வாட் யூ மீன் பை மன்னிப்பு? அவன் வந்து நீ செய்யாத தவறுக்கு உன்னை கண்ணா பின்னான்னு திட்டுறான், ஓகேவா? இப்ப மன்னிப்பு என்ன? அவர்கள் தவறை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு மன்னிப்புன்னு பேரு, ஓகேவா? அப்ப அவங்க தவறு பண்ணிட்டு இருக்காங்க, நீ உண்மையிலேயே தப்பு பண்ணி திட்டினா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கணும், சரியா? நமக்கு அதுவே இன்னும் குணம் வரல, நம்ம உண்மையான தப்பை யாராவது சுட்டி காட்டினாலே நமக்கு பொத்துக்கிட்டு வந்துருது. சரி விடுங்க. இப்ப வந்து நம்மள யாராவது நம்ம செய்யாத தப்ப திட்டும் போதே இந்த அளவுக்கு நம்ம மெச்சூர்டா இருந்தோம் அப்படின்னா அப்ப செஞ்ச தப்ப திட்டினா நம்ம சந்தோஷமா தான் எடுத்துப்போம் அப்படின்னு வேணா எடுத்துக்கலாமே. அதனால நம்ம செய்யாத தப்பை யாராவது நம்மள திட்டுறாங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத சொல்றோம். ஃபர்ஸ்ட் எடுத்தவன மன்னிச்சிருங்கிறாரு. ஏன்னா அதை தவறா பாக்குறேன். அவர்கள் அறியாமையில் செய்கிறார்கள்னு பாக்குறேன். அவங்க தவறு பண்றாங்கன்னு பாத்துட்டேன். இப்ப அவங்க தவறு பண்றாங்க அப்படின்னா மன்னிச்சிரு. இப்ப மன்னிச்சிருன்னா அப்போ அவங்கள என்ன வந்து ஏதாவது பண்ணிட்டு இருந்தா நான் வந்து அவனுக்கு அடிமை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவா? நான் என்ன லூசா? எவன் வந்தா என்ன வேணா என்ன பண்ணிட்டு போகட்டும், நான் வந்து அப்படியே இருக்கணுமா அப்படின்னு நீங்க கேட்கல. நீ மன்னிப்பு வாட் இஸ் த வேர்ட், தி மீனிங் ஆஃப் மன்னிப்பு? தி மொமெண்ட் இந்த மன்னிப்புங்கிற வார்த்தை யூஸ் பண்ணும்போதே யூ ஆர் இன் லவ்னு அர்த்தம். இது எப்ப வரும்? அகெயின் அம்மா குழந்தை எக்ஸாம் எல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஒரு குழந்தை வந்து ஏதாவது அம்மாவை பண்ணுது, திட்டுது, அடிக்குது, ஏதாவது பண்ணு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும்போது, கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட அம்மாவுக்கு ரோசம் வந்துருது, சரியா? அப்ப சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த குழந்தை வந்து தாயை என்ன பண்ணினாலும் தான் அந்த குழந்தையை மன்னித்து விட்டேன்ற ஃபீலிங்கே இல்லாம மன்னிக்கும். சச் இஸ் தி ரியல் மன்னிப்பு அப்படிங்கறத சேர்ந்து புரிஞ்சுக்கணும், சரியா? பரவாயில்ல, என் குழந்தை தானே, அதனால நான் மன்னிச்சு ஏத்துக்கிறேன் என்றெல்லாம் அவள் பேசி மனதை சமாதானப்படுத்திக் கொண்டு ஏற்றுக்கொள்வதில்லை. அது அவளுக்கு தப்பாவே தெரியாதுங்க. பாவம் குழந்தை அவ்வளவுதானே, அது இப்படித்தானே இருக்கும் என்று டேக் டிசி எடுத்துக்கொள்ளுது இல்லையா? ஸோ சச் இஸ் தி வே யூ ஹாவ் டு பி இன் அ பொசிஷன் டு கிவ் அ பார்டான். அதாவது மன்னிப்பை கொடுக்கும்போது அந்த மாதிரி நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். அதனாலதான் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நேத்து சொன்னதுலயே அந்த ஹர்ட் ஆயிட்டீங்களானே நீங்க அவுட் ஆயிட்டீங்கன்னு சொன்னேன்னா இல்லையா? குழந்தை வந்து ஏதாவது தாயை பண்ணும்போது அந்த அம்மா ஹர்ட் ஆகுமா? ஹர்ட் ஆயிடுச்சுனாலே நீங்க அவுட், நீங்க ஈகோல இருக்கீங்கன்னு அர்த்தம், நீங்க மன்னிக்கலன்னு அர்த்தம். மன்னிச்சிருந்தீங்கன்னா ஏன் ஹர்ட் ஆகுது? மன்னிப்புன்னா என்ன அர்த்தம்? அதை தவறா நீங்க பார்த்திருந்தீங்கன்னா சரி பாவம் அந்த குழந்தைக்கு அவ்வளவுதானே அப்படின்னு ஃபீலிங்கோட லவ் ஃபீல் தானே வந்திருக்கும். அங்க லவ் ஃபீல் வந்தா எப்படி வந்து உங்களுக்கு ஹர்ட் ஆகும்? சோ தேர்ஃபோர் திங்க் லைக் திஸ் அப்படின்னு சொல்ல வரேன், சரியா? அப்போ மன்னிக்கும் குணம் அப்படின்னு நீங்க சொன்ன உடனே நான் மன்னிச்சு ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற ஃபீலிங்கோட மன்னிக்க சொல்லல. குற்றங்களையும் தவறுகளையும் மன்னிக்கும் குணம் கொண்டிருப்பாயே ஆனால் நீ ஹர்ட்டே ஆயிருக்க மாட்டேன்னு அர்த்தம், சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் ஹர்ட் ஆகாம இரு. வை அப்படின்னா ஒன்லி தென் லவ் ஃப்ளோஸ் அப்படின்னு அர்த்தம். அப்ப நீங்க கேட்ட கேள்வி என்ன? எவனா திட்டிட்டு இருப்பான், என்ன அடிச்சுக்கிட்டு இருப்பான், என்ன வேணா பேசிட்டு இருப்பான், நான் சும்மா உட்காந்துட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, அதை டேக் இட் ஈஸியா பாரு. ஒரு தாய் குழந்தைய பாக்குற மாதிரி பாரு. அந்த குழந்தைய பாக்குற மாதிரி பார்த்த மோமெண்ட்ல உனக்கு மன்னிப்புங்கிறது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாவே வந்துடும். ஏன்னா நீ ஹர்ட்டே ஆகலைன்னா மன்னிக்கிறதுங்கிறது நேச்சுரலாவே வந்துருச்சு. நீ மன்னிக்காமலே மன்னித்து விட்டாய் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துருச்சு இல்லையா? சரி, இப்போ அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு, அந்த தாய் என்ன பண்ணும்? அடி வாங்கிட்டே எல்லாம் இருக்காது. அந்த குழந்தையின் கைகளை பிடித்து கொண்டு குட்டி இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுடா என்று அன்போடு அதற்கு அறிவுரை சொல்லும் தான். அந்த குழந்தைக்கு ஏத்த மாதிரி அந்த தாய் ஏதோ ஒண்ணு சம்திங் ரியாக்ஷன் பண்ணும். அந்த ரியாக்ஷனே பண்ணாம சும்மா வேடிக்கையே பார்த்துட்டு இருங்க, அதை பண்ணதெல்லாம் வந்து வேடிக்கை பாருங்கன்னு சொல்லலைங்க. பட் த லவ்
இஸ் தி பிரைமரி கிரைட்டீரியா பிஃபோர் யூ ரியாக்ட். முதலில் பிரேமை ஒழுக வேண்டும், பின்பு அச்சரங்கள் வெளிப்பட வேண்டும்னு சொல்லுவாரு நம்ம ஞானதேவர். அந்த மாதிரி அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், ஃபர்ஸ்ட் பிரேமைய நீ முன்னாடி கொண்டு வா. பிரேமையை முன்னாடி கொண்டு வான்றதுக்கு அர்த்தம் என்ன? மன்னித்து விடுன்னு அர்த்தம். தி மொமெண்ட் when you give தட் மன்னிப்பு, அதாவது அந்த பாடனை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே நீ பிரேமை அப்படிங்கிற பாவத்துக்குள்ள என்ட்ரி ஆகிற. பிரேம பாவத்துல என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் யூ ஆர் அலோட் டு டூ வாட் எவர் யூ வாண்டட் டு டூ. அந்த இடத்துல நீ எந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணணுமோ பண்ணிக்கோ. ஏன்னா பியூர் பிரேம பாவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ எப்படி ரியாக்ட் பண்ணாலும் கண்ணே ஏத்துப்பாங்க. நீ இப்படி பேசணும் அப்படி பேசணும், தட் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சிச்சுவேஷன். அது அந்த சிச்சுவேஷனை பொறுத்து வரும். பொதுவாகவே நான் சொல்றது உண்டு, யாராவது திட்டினா நான் என்ன பண்ணணும், டே அது அந்த சிச்சுவேஷன் என்விரான்மெண்ட்டை பொறுத்ததுரா. ஹவ் குட் ஐ சே தட் இப்படி பண்ணா இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணா அப்படி பண்ணுங்க, இட்ஸ் நாட் லைக் தட் இல்லையா? ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீ லவ்ல இருந்தேன்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்காவே வரும் ரியாக்ஷன் என்று நாம் பொதுவாக சொல்லுவோம். சரணாகதி அடைந்த பக்தனுக்குன்னா அது ஆட்டோமேட்டிக்காவே எப்படி பெர்ஃபார்மன்ஸ் வருது அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். பட் ஜஸ்ட் பி இன் அ லவ், then the things will naturally happen அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க ரியாக்ட் பண்ண வேண்டாம் என்பது அர்த்தம் அல்ல. ஆனால் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ பிரேமையில இருக்கணும். பிரேமையில இருக்கணும்னா மன்னிக்கிற குணம் வேணும். மன்னிக்கிற குணம் இருந்தா மட்டும்தான் பிரேமையில இருப்ப. இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுல ஹர்ட் ஆகாமலே இருக்கணும். அதுக்கு ஈகோ இல்லாம இருக்கணும். அது போன ஓவிலேயே சொல்லியாச்சு, சரியா? அப்போ ஈகோ இல்லாம இருந்தேன்னா ஹர்ட் ஆக மாட்டேன். ஹர்ட் ஆகலைன்னா மன்னிப்ப. மன்னிச்சா பிரேம வரும். பிரேம வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீ வந்து ரியாக்ஷன் பியூரா தான் பண்ணுவ என்று நீங்கள் புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓகேவா? ஓகே அண்ணா. அண்ணா ம் இப்போ மன்னிக்கிற குணம் எல்லாருக்குமே இருக்குண்ணா. யார அப்படின்னா என்னையவே நான் நல்லா மன்னிச்சுக்கிருவேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு கிச்சன்லயே பால் வந்து கண்டிப்பா பாலோ இல்லாட்டி ஏதோ ஒண்ணு கண்டிப்பா நம்ம வந்து கொட்டிடுவோம், இல்லாட்டி ஏதோ பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் நம்மளே தொடச்சிருவோம். சோ அப்போ வந்து நான் என்னை நல்லா மன்னிச்சுக்கிருவேன். இதே இது வேற யாராவது பண்ணாதான், ஐயோ நான் துடைக்கணுமே, ஏன் இப்படி பண்ற, பார்த்து பண்ண மாட்டியா அப்படின்னு ஏதாவது நம்ம சொல்லிட்டே இருப்போம். சோ அந்த மன்னிக்கும் குணம் ஏன், ஏன்னா என்கிட்ட எனக்கு அன்பு இருக்கு, அதனால பிடிக்குது நானு அப்படின்னு. சோ அதே மாதிரி அங்கேயும் யாரு, அதுவும் நான் தான் அப்படின்னு நினைக்கும் போது அந்த மன்னிக்கும் குணம் வந்துடும். அப்புறம் கிருஷ்ணா ஃபீல்லையும் கண்டிப்பா பண்றது எல்லாம் ஒவ்வொரு செயலுமே அவனுடைய அனுமதியோட அவனே பண்ணிட்டு இருக்கான் அங்கிறப்ப நம்ம வந்து இந்த வேஷத்தை மன்னிக்கிறதுக்கு நான் யாரு கண்ணனை அப்படின்னு கூட நம்ம வந்து எக்ஸ்ட்ரீமா அப்படி கூட நம்ம அவன் செயல் அப்படின்னு நினைக்கும் போது அப்படி கூட சொல்லிடலாமா? கண்டிப்பா. ஒவ்வொரு ஓவிய முக்தாபாய் முடிக்கும் போதும் அந்த ஹையர் நாலேஜை டச் பண்ணி முடிக்கிற ஒரு அதிசயத்தையும் நீங்க பார்க்கலாம். ஒன்னஸ் ஃபீல்ல இருந்தா யூ கேன் அச்சீவ் இட் வெரி ஈஸிலி. கிருஷ்ணா ஃபீல்லையோ ஒன்னஸ் ஃபீல்லையோ இருக்கும்போது ஒன்ன மாதிரி நீ மற்றவங்களை பார்க்கும்போது, ஏன்னா நீ ஒன்ன மன்னிக்கிறே இல்ல. ஏன் உன் நாக்கு எத்தனை தடவை நீ கடிச்சுக்கிட்ட, பல்ல தட்டி கீழே போட்ட, இல்ல பல்லு மேல அவன் ரிவெஞ்சா எடுத்த, எவ்வளவு ஈஸியா எவ்வளவு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசால்ட்ட நீ மன்னிக்கலையா? அந்த மாதிரி உன்னால மன்னிக்க முடியும், ப்ரொவைடர் நீ எல்லாத்தையுமே நீயா பார்த்தா அல்லது கண்ணனா பார்த்தா. சோ கண்டிப்பா அந்த குணங்கள் நமக்கு எல்லாமே தெரியுங்க. எல்லா நாளையும் நமக்கு இல்லாமலாங்க இருக்கு. தெரிஞ்சிருந்தோம் நமக்கு எங்கேயோ என்னமோ தப்பு பண்ணிட்டு இருக்கோம், இனிமே பண்ணக்கூடாது என்ற வைராகியத்தை மட்டும் எடுத்துக்கொள்வோம். ஓகேவா? ஓகேண்ணா. இப்போ நெக்ஸ்ட் விஸ்வராகி ஜாலி வன்ஹி சந்தே சந்தே சுகி வியாவே பாணி. வேற லெவல்ல சொல்லியிருக்காமா. If the world becomes a fire of anger, a saint must remain calm and cool like water to extinguish it. இந்த உலகம் கோபம் என்னும் நெருப்பாகவே மாறி இருந்தாலும் கூட ஒரு யோகி அல்லது ஒரு துறவி அந்த நெருப்பை அணைக்கும் குளிர்ச்சியான நீராக மாற வேண்டும். சந்த் அப்படின்னு சொன்னா நீங்க யோகின்னு எடுத்துக்கோங்க, ஞானின்னு எடுத்துக்கோங்க, துறவின்னு எடுத்துக்கோங்க, என்ன வேணா எடுத்துக்கலாம். நீங்க சந்த் அப்படிங்கிறதுக்கு துறவின்னு கொடுத்துருக்கு, அது நீங்க ரொம்ப பெருசாலாம் கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட முக்தாபாய் நமக்கு இன்னொரு விஷயமா சுட்டி காட்டுறா. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாவே சொல்லிட்டா. The world becomes a fire of anger. ஒட்டுமொத்த இந்த என்னது பாரதியாரின் அச்சமில்லை பாடல் வரிகள்ல உள்ள 2வது வரியை நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். துட்சம் என்று எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே.
அப்ப நான் அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன்? ஈவன் தி ஹோல் வேர்ல்ட் கம்ஸ் அகேன்ஸ்ட் யூ, அல்லது இந்த ஒட்டுமொத்த உலகமும் உன்னை தூற்றி பேசினாலும் கூட. நீங்க என்ன சொல்லிட்டா? ஒட்டுமொத்த உலகமும் கோபத்தோடு உன்னை எதிர்த்து வந்தாலும் கூட நீ என்ன செய்யணும்? ரொம்ப காமா இருக்கணும், ரொம்ப கூலா இருக்கணும். அதுக்கு நீ பிரதி ஆக்ஷன், அதாவது ரியாக்ஷன் என்னவா பண்ணணும்னா தண்ணியா தான் இருக்கணும். நான் போன ஸ்லோகத்துல சொன்னேன், என்ன யாராவது திட்டிக்கிட்டே இருந்தா, என்ன யாராவது அடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா நான் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கவா? அப்ப நான் சும்மாவே இருக்க முடியுமா? நான் என்ன அடிமையா அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோ தி லவ், தென் வாட் எவர் யூ டூன்னு சொன்னேன். சரியா? நீ என்ன வேணா பண்ணு, ஆனா நீ முதல்ல பிரேமை அப்படிங்கிறத நீ கொண்டு வா அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு பதிலாவே இந்த ஓவியில அவ சொல்றா, நீ என்ன பண்ணணும் அப்படின்னு. அவங்க நெருப்பு தணல்களோடு வந்தால் நீ வந்து அவர்களுக்கு தண்ணீராக இரு. அந்த நெருப்பை அணைக்கும் குளிர்ச்சியான நீராக மாறிவிடு. நீயும் வந்து நெருப்பை தூக்கி போடாது. அவங்க எத்தனைதான் நெருப்பவும் மேல தூக்கி போட்டாலும் நீ திரும்ப நெருப்பை தூக்கி போட்டுறாத. நீ தண்ணியா இரு. தண்ணியா இருந்தா என்னங்க ஆகும்? நான் முதல்ல சொன்னது எல்லாமே வருது, லைனா வருது பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நீ ஹர்ட் ஆக மாட்ட. அங்கிருந்து நெருப்பு பயங்கரமா குளிர்ந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு நேரம் உன் மேல விழுது. நேரம் விழுந்தவொடனே என்ன ஆகும்? அணைஞ்சு போயிடும். உன்னை கொளுத்துமா? தண்ணியை கொளுத்திடுமா நெருப்பு? தண்ணி வந்து அந்த நெருப்பை ஆஃப் பண்ணிடும். அப்ப தண்ணி பாதிக்குமா? பாதிக்காது. ஃபர்ஸ்ட் நீ ஹர்ட் ஆக மாட்ட அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ நீராக மாறிவிட்டால் நீ ஹர்ட் ஆக மாட்ட. ஹர்ட் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்கா பிரேமை அப்படிங்கிறது டெவலப் ஆயிடும் நமக்குள்ள. மன்னிக்கிற குணம் ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். ஸோ தேர்ஃபோர் உன்னுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா கூட பிரேமையில தான் இருக்கும். திரும்ப நீ நெருப்பு போட மாட்ட, ஏன்னா நீ ஹர்ட் ஆகல, நீ கூலா இருக்க. எந்த அளவுக்குன்னா காமா கூலா குளிர்ச்சியான நீராக மாற வேண்டும் சொல்லியிருக்க. தண்ணி வந்து அப்கோர்ஸ் தண்ணியை நீங்க வந்து கொதிக்க வைக்கிற மாதிரி எல்லாம் இமேஜின் பண்ணாதீங்க. இந்த இடத்துல தண்ணி அப்படிங்கறது அபண்டன்டா வச்சுக்கோங்க, சரியா? ஏன்னா பிரேமை என்கிற தண்ணி வந்து கடல் மாதிரி. நீங்க பாட்டுக்கு ஒரு சின்ன அண்டால நாங்க வந்து சூடு பண்ணான்னு அந்த தண்ணி சூடாயிடுமே அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஸோ இது வே ஹவ் யூ ஷுட் இமேஜின் அப்படின்னா கடலை இமேஜின் பண்ணிக்கோங்க. வல்கனம் வந்து கடல்ல விழும்போது அது அப்படியே வந்து சப்சைட் ஆயிடும். அதான் சொல்றேன், பெஸ்ட் வி கேன் டேக் இட் அஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் எரிமலையே. கடல்ல எரிமலை இருக்குங்க, ஆனா கடல் ஏதாவது ஆகுதாங்க? எரிமலையே கடல்ல இருந்தாலும் நான் இதை வரை பெரிய எக்ஸாம்பிள்லாம் சொல்ல முடியாது. சரி, எவ்வளவு பெரிய நெருப்பு கட்டிய வேணா நீங்க தூக்கி கடல்ல போடுங்கன்னு சொல்ல வந்தேன். பட் எரிமலையே சொல்லிட்டா. இப்போ எரிமலையே கடல்ல இருந்தாலும் கடல் ஏதாவது பாதிக்க போகுதா? ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, அந்த எரிமலை வெளியில் இருக்கும்போது அது எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுகிறது என்று. ஆனால் அந்த எரிமலை கடலில் இருக்கும்போது அந்த கடல் துளி கூட அது பாதிப்பில்லாமல் இருக்கின்ற அதிசயத்தை காண முடிகிறதா? ஸோ அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கணும், சரியா? நீங்க தண்ணியா இரு அப்படின்னு சொன்னா நீங்க பாட்டு ஒரு டம்ளர் தண்ணியா நினைச்சுக்கிட்டு தண்ணி போட்டுச்சுன்னா அது தண்ணி சூடாயிருங்கல்லன்னு சொல்லக்கூடாது, சரியா? ஸோ எக்ஸாம்பிள ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இரு அப்படின்னு அர்த்தம். ஏன் கடலா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே இருக்கிறது நீ தானே. நீ யாரு? யுவர் ஆல், எவ்ரி திங் இஸ் யுவர் செல்ஃப். ஸோ நீ வந்து ஒரு மைக்ரோவா நீயா நீ நினைச்சுக்கிறதுனாலதான் உனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஆக்சுவலா நீ மெகாவா நீ நினைச்சேன்னா, அதான் அவன் சொன்ன மாதிரி ஒன்னர் ஸ்பீட்ல நீ இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா நீ கடல் தானே. நீ யார் உன்னை வந்து ஒரு டம்ளருக்குள்ள மாட்டிக்கிட்டே ஒரு மைக்ரோ ஜீவனா நினைக்க சொன்னது? நீ கடலா தான் இருக்க என்ற அந்த ஃபீலிங்கை நீ கொண்டு வந்தா, நீயாவே இருக்கின்ற மற்ற ஜீவன்கள் அனைத்தும் நெருப்புத்தணல்களை அந்த கடலிலேயே போட்டால் அது ஒன்னும் ஆக போறது இல்லை. அப்படி கூட நீங்க புரிஞ்சுக்கலாம். சரி, இதுல எக்ஸ்ட்ரீமா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, எவ்வளவு ஹெவியா உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண வந்தா கூட நீங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அவ்வளவுதாங்க இதுல புரிஞ்சுக்க வேண்டியது, சரியா? ஏன்னா தண்ணியா இரு அப்படின்னு சொல்லும் போதே ஹர்ட் ஆகாதே அப்படிங்கறத மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க ஹர்ட் ஆகலைன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தங்க. மொமெண்ட் யூ கெட் ஹர்ட்டட்னா, எனக்கு அந்த மனசு வலிச்சிருச்சுன்ற மொமெண்ட்லயே நீங்க அவுட், நீங்க ஈக்குவலா தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்க பண்றது எல்லாமே லூசுத்தனமா தான் இருக்கும். அங்க லவ் எல்லாம் ஒரு மண்ணாகட்டியும் இருக்காது. அப்போ எக்ஸ்ட்ரீமா சொல்லணும்னு அவருக்கு தோணுது. எந்த அளவுக்கு நீ ஹர்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா, நெருப்பு தணல்களை உன் மேல் வீசும் போது தண்ணி எப்படி அஃபெக்ட் ஆகாதோ, தண்ணிங்கிறத விட கடல் எப்படி அஃபெக்ட் ஆகாதோ, எரிமலையே கடலில் இருந்தாலும் எப்படி கடல் அஃபெக்ட் ஆகாதோ,
அப்படி நீ ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகாம இருக்கணும். இதுதான் அவர் மெயினா சொல்ல வரதா நான் இதுல பாக்குறேன். ஸோ ஹெவியா நீங்க இமேஜின் பண்ணணும், எவ்வளவு மோசமா யார் உங்களை தூற்றி பேசினாலும் எப்படி பண்ணினாலும் உங்க கூல்னஸ் செகண்ட் கூட விட்டுடக்கூடாது. ஏங்க ஈகோவை காட்டலாங்க. எனக்கு அடிக்கடி தோணும், முன்னாடி எல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஈகோவை காட்டி கூட பிராக்டிஸ் பண்ணுவேன். அது என்ன ஈகோ அப்படின்னா, மகனே தில் இருந்தா என்ன அள வச்சு பாடுறா, தில் இருந்தா என்ன கோவப்படுத்தி பாடுறா, தில் இருந்தா என் ஈகோவை ரைஸ் பண்ணி பாடுறா. அந்த மாதிரி ஒரு ஈகோவை வச்சுக்கோங்களேன். ஈகோவாலே அடிச்சிடலாம்ல. இவனுக்கு செல்லம் கொடுக்கறதுக்கு அந்த ஈகோ அடிக்கிறதுக்கு ஒரு ஈகோ கொண்டு வரலாம்ல. சோ we can create like that அப்படிங்கிறேன் நான். அது உங்களுக்கு கரெக்ட்னா, நாங்க வந்து எக்ஸ்பிரஷனை வெளிய ஒண்ணுமே காட்ட மாட்டோம், ஆனா உள்ள வேற லெவல்ல அவங்க மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. என்னமா சொல்றான்னா, நீங்க தான் ஜெயிக்க முடியும் அதுல, நாங்க வந்து வெளியில வந்து பாவலா காட்டிடுவோமே தவிர உள்ளுக்குள்ள எரிமறையா தான் வெடிப்போம். அதுக்கு நாங்க வெளியில வெடிச்சாலும் எங்களுக்கே தெரியும் நம்ம தப்பு பண்றோம்னு, திருந்துறதுக்காக சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். பட் வாட் முக்தாபாய் சேஸ் இஸ் தட் உள்ளுக்குள்ளேயே நீ கூலா இருக்கணும் அப்படிங்கிறது தான் மேஜரா வலியுறுத்தப்படுகிறது. ஏன்னா நிறைய பேர் வெளியே கூலா இருப்பாங்கன்னா, ஆனா உள்ளுக்குள்ள வெடிக்கிறதே நமக்கு தெரியவே தெரியாதுன்னா. சரி, என்ன பண்றது? சோ இங்க நம்ம பேசிக் கொண்டிருக்கிறது உள்ளுக்குள்ளேயே வெடிக்க. அதனாலதான் நான் சொல்லியிருக்கேன், நீ ஹர்ட் ஆயிட்டேன்னு அவுட் நான் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, நீ வெளியில நல்ல மனுஷியா நல்லா நடிச்சுட்டா மட்டும் நீ பெரிய ஆள் கிடையாது. நீ உள்ளுக்குள்ள ஹர்ட் ஆகும் போதே நீ அவுட்னு சொல்றதுக்கு ரீசன் அதுதான். ஸோ என்ஷூர் யுவர் செல்ஃப் தட் யூ ஆர் நாட் ஹர்ட்டட் இன்சைடு. உள்ளுக்குள்ள நீங்க ஹர்ட் ஆகல அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ங்கிறத மறந்துடாதீங்க. அதுக்குதான் அவ சொல்றா கூல் அண்ட் காம் லைக் வாட்டர் அப்படிங்கிறா. தண்ணீரை போல நீ கூலா காமா இருந்துட்டேன்னா மட்டும்தான் நீ ஜெயிச்சிருக்கன்னு அர்த்தம். இந்த விஷயத்த மட்டும் நம்ம நோட் பண்ணிப்போம். ஸோ எந்த அளவுக்கு அவ வலியுறுத்தி இருக்கிறா அப்படின்னா, எவ்வளவு மோசமான ஒரு விஷயம் நமக்கு யாராவது நமக்கு பண்ணினா கூட நீங்க கூலா இருங்க. ஸோ ரியாக்ட் எப்படி வேணா பண்ணுங்க, அது பிரேமையில தான் பண்ணுவீங்க நீங்க கூலா இருந்தீங்கன்னா. அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல அந்த கூல்னஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். போதுமா? எனிதிங் மோர் டு ஆட்? ஆனா அப்படியே கிருஷ்ணா ஃபீலையும் ஒவ்வொரு அந்த குணத்தோட கிருஷ்ணா ஃபீல இருந்தா நம்ம எப்படி அந்த குணம் இல்லாம நம்மளால மனசு அமைதி ஆனந்தமா இருக்கலாம், அதையும் சேர்த்து சேர்த்து சொல்லுங்க. கண்டிப்பா. அதாவது இப்போ கிருஷ்ணா ஃபீல நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த அச்சமில்லை பாடல் வரிகளை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, துச்சம் என்று எண்ணின என்னை தூறு செய்த போதிலும், வேறு படைகள் பல வந்து என்னை எதிர்த்து நின்ற போதிலும், நச்சை கொண்டு நண்பனே நச்சை கொண்டு வந்து நண்பனே, இந்த நண்பன் யாரு? என் கண்ணன். துச்சம் என்று என்ன போவது யாரு? என் கண்ணன். என்னை முற்றிலுமாக எதிர்த்து நிற்க போவது யாரு? என் கண்ணன். Why don't you feel that everything is a Krishna's play அப்படின்னு நீங்க தெளிவா புரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு வேற லெவல்ல கண்ணன் நமக்கு ஒரு விளையாட்டு காட்ட போறான் என்று பெருமகிழ்வுதானே கொள்வீர்கள். ஏனென்றால் உண்மையில் கண்ணன் உண்மையாக கண்டிப்பாக கோபப்பட மாட்டான்னு தெரியும், எதிரியா நினைக்க மாட்டான்னு தெரியும். இது ஒன்லி ஃபார் தி சேக் ஆஃப் ஃபன்னுக்காக தான் கண்ணன் வருவான்னு தெரியும். எனக்கு ஒரு த்ரில் சேலஞ்ச் அண்ட் ஒரு நன்மை ஏற்படுத்த மட்டுமே கண்ணன் செய்வான்னு தெரியும். திஸ் ஆல் கம்ஸ் அண்டர் தி கிருஷ்ணா ஃபீல். சரியா? அப்படி முழுமையான தெளிவில் இருக்கின்ற ஒருவனுக்கு இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக அனைவருமே எதிர்த்து வந்தாலும், ஒட்டுமொத்தமாக என் கண்ணன்கள் அனைத்தும் இத்தனையோடு எண்ணித்து வருகின்றான் என்றால் எனக்கு வேற லெவல்ல ஒரு பிரசாதத்தை அளிக்க வருகின்றான் என்றுதான் அவன் நினைப்பானே தவிர கோபம் வராது. ஏன்னா அவன் கிருஷ்ண மாயால இருக்கான், எல்லாத்தையுமே மாயாவும் பார்க்கிறான், அதுவும் கிருஷ்ணாவே வருவதாக பார்க்கின்றான் என்று அந்த ஒரு விஷயத்தை எண்ணி பாருங்கள். இந்த அபங்கம் முடிக்கும் போதும் கடைசியில் அவன் என்ன சொல்றான்னா, அந்த நீயும் பிரம்மத்தின் ஒரு பகுதி, அனைத்தையும் நீயாக பார், நீ தான் எல்லாமா இருக்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிதான் முடிக்கிறான். அப்படி நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க எண்ணி பார்க்க முடியுமே. ஆனால் மாயா அப்படிங்கிற பிரின்சிபல் உள்ள வரும்போது கோபமே வராதுங்க, பண்ணாதானங்க பாப்பீங்க. உண்மையிலேயே இல்லை அப்படின்னு சொன்னா, நீங்களே சும்மா நாச்சுக்கும் உங்ககிட்ட விளையாடுறீங்கன்னு சொன்னா அந்த அம்மா குழந்தை ஃபீலிங் வந்துரும்ல. அந்த குழந்தை தன் தாயை அடிக்கும் போது உண்மையாவே அடிக்கிறான்னு அவன் நினைக்க முடியுமாங்க? அது சும்மா நாச்சுக்கும் அடிக்கிறா, அவ தெரியாம அடிக்கிறா, சும்மா ஃபன் பண்றா, இந்த ஃபீலிங் ஆட்டோமேட்டிக்கா வருது இல்ல. ஏன் வருது? ஏன்னா அதை ரியால்லாம் எடுத்துக்கல, அந்த அடிய உண்மையான அடியா நீ பார்க்கல. அதே மாதிரி இந்த உலகத்தையே பார்த்தா, நீயே தான் உலகமா இருக்கேன்னு பார்த்தா, மாயைக்காக தான் இந்த விளையாட்டு நடக்குதுன்னு பார்த்தா, குவைட் நேச்சுரலி தண்ணியா மாறிடலாம் அப்படின்னு சுதா சொல்லிட்டேன்.
தேங்க்யூண்ணா. ஏய் ஓ ப்ளூ கலர் போக மாட்டேங்குது. அண்ணா ம் ஆஹ் இப்போ முந்தி காலத்துல அதாவது ராமாயணம் மகாபாரதத்துல பார்த்தோம்னா ஒரு சைடு அதாவது சந்துக்கள் வந்து குளிர்ந்த அதாவது அதாவது கூலா இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. எதிர்த்தாப்புல வந்து அந்த ராவணன் வந்து இந்த பானம் நெருப்பு பானம் அனுப்புனா இந்த பக்கம் வந்து ராமர் வந்து கூலான அந்த பானத்தை அனுப்புவாரு. சோ அந்த அளவுக்கு அவர் மனசு கூலா இருக்க போய் தான் வந்து அவன் கோவப்பட்டாலும் இந்த இடத்துல என்ன உலகமே வந்து கோபமா அந்த நெருப்பு அப்படிங்கிற கோபத்தை வந்து காட்டினாலும் இவங்க நம்ம கூலா இருக்கணும் அப்படிங்கிறது தானே இங்க இருக்கு. அப்போ வந்து அந்த சந்துக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல அதாவது கிருஷ்ணா ஃபீல் வந்து மேட்ச் பண்றேன். அந்த இடத்துல எவ்வளவுதான் கோபம் வந்தாலும் துரியோதனனோ சகுனியோ எவ்வளோ காட்டினாலும் இவர் வந்து கூலா அந்த பானத்தை விடுற மாதிரி தான் வந்து விட்டுட்டு இருப்பாரு. ஸோ அந்த அந்த இது ஒண்ணு தோணுச்சு. இன்னொன்னு வந்து துக்காராம் மகாராஜுக்கு வந்து மாம்பாஜிங்கிறவர் வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணுவார். கீர்த்தன் பண்ணும் போதும் சரி அவரு கீர்த்தன் கர்த்தா தான். ஆனா அவருடைய கீர்த்தனுக்கு யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லி அந்த பொசசிவ்னஸ் அந்த பொறாமை எல்லாமே சேர்ந்து இவர் என்ன நம்மளை காட்டிலும் வந்து கீர்த்தன் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி ஃப்ரண்ட் ரோல உட்கார்ந்துட்டு அவர் பண்ற கீர்த்தன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்க வர மாட்டாரு. அந்த கீர்த்தன்ல எப்படி குத்தம் குறை கண்டுபிடிச்சு கோபம் அப்படிங்கக்கூடிய அனலை வந்து கக்கலாம் அப்படின்னு தான் முன்னாடி வந்து நிப்பாரு. ஆனா இந்த துக்காராம் மகாராஜ் வந்து அது எல்லாத்தையுமே உபதேசமா தான் எடுத்துப்பாரே தவிர இதெல்லாம் வந்து இப்படிலாம் நீ சொல்லாத செய்யாத அப்படின்னு கரெக்டுன்னு வந்து டிஃபென்ஸ் பண்ணி அவர்கிட்ட பேசினதே கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு கூலா இருந்தா அந்த அவர் சொல்ற குற்றங்களையும் சரி எதுனாலும் சரி அது ஈஸியா எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது புரியுது. ஓகே. அதாவதுமா நீ இந்த மாதிரி கதைகள் எல்லாம் கேட்கும்போது நல்லா தான் கேட்குறீங்க. இப்போ கூட இந்த அபங்கம் எல்லாம் கேட்கும்போது நல்லா தான் கேட்குறீங்க. நிறைய பேருக்கு கேட்டும் இருக்கீங்க. ஏன் நீங்களே கூட கிளாஸ் எடுத்துருவீங்கன்னு கூட சொல்லலாம். பட் நம்ம எதுக்காக கேட்குறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எல்லாம் கேட்டுட்டு கடைசியில வந்து வழக்கம் போல வாழ்றதுக்கு அப்படிங்கிறது கேட்குறோமா, எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் ஆனா எதுக்கு அப்படின்னா நான் எனக்கும் எல்லாம் தெரியும் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக கேட்குறோமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ அவ சொல்ற ஒரு கதைகள் எல்லாம் சொல்றா, துக்காராம் கதைகளை கேட்கிறோம், அந்த கதைகளை கேட்கிறோம். அவங்கெல்லாம் மகான்கள், அவங்களால இருக்க முடியும், என்னால எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவாய்ட் பண்றதுக்காக நம்ம கேட்கிறோமா? ஸோ ஒவ்வொரு விஷயத்தை கேட்கும் போதும் அதை இன்ஸ்பயர் ஆகி நான் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த வேகமும் வைராக்கியமும் உங்களுக்குள்ள வரல அப்படின்னா இது கதை கேட்கிற மாதிரியே கடைசியில ஆயிடும். கடைசியில பேசி பிரயோஜனமே இல்லாம போயிடும். நான் மட்டும் நான் உரையை ஏற்றிட்டு நான் நல்லா வாழ்ந்துருவேன் கடைசியில செல்பிஷா. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை டு இன்ஸ்பயர் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்லோகா விச் ஹி இஸ் டாக்கிங் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இல்லை நான் சொல்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை நீங்க வெல்கம் பண்ணுங்க. ஏங்க உண்மையான ஒரு ஞானம்னா என்னங்க இது? எனக்கு எந்த தொந்தரவுமே வராம இருக்கும்போது நான் கூலா இருந்தா நாக்கு வலிக்கவாது? நான் ஞானத்தை கத்துக்கிறேன் என்பது உண்மை என்றால், நான் ஒரு யோகி என்பது உண்மை என்றால் எனக்கு எதிராக நெருப்பு திறன்கள் வர வேண்டும், அதை நான் கூலா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கணும். அதுதானங்க கிக்கு. பட் வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் நாலேஜ் which if I don't use it in my life அப்படின்னா ஏங்க ஞானம் எனக்கு வந்துருச்சு ஆனா நல்ல வாழ்க்கையில பயன்படுத்தலை அப்படின்னா நான் எதுக்கு நான் ஞானத்தை கத்துக்கணும்னு எனக்கு தெரியல. ஃபீல் இட் லைக் திஸ் அப்படிங்கிறேன். நான் யோகிடா, நான் ஞானிடா, என்ன வேணா ஏன் வேணா பண்ணி பாருங்கடா என்று சொல்லி நீ மாயா ஃபீல் வச்சிருக்க, கிருஷ்ணா ஃபீல் வச்சிருக்க, நீ எல்லாமே இருக்குன்னு தெரியும், 1-2 தெரியும், இத்தனையும் வச்சிருக்க இல்ல, ஆயுதங்கள் 1-2 வச்சிருக்கான். பாசுபத அஸ்திரமா என்ன அஸ்திரமோ என்னமோ அஸ்திரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. உலகத்துல உள்ள எல்லா அஸ்திரமும் கொடுத்தாச்சு கையில. இப்போ ஒரு சுஜிபியா ஒருத்தன் வர்றான் நம்மளை எதிர்த்துக்கிட்டு அப்படின்னா ஏதாவது ஒரு அஸ்திரத்தை விட்டீங்கன்னா கூலாக போறீங்க. கையில இவ்வளவு ஆயுதங்களை வச்சுக்கிட்டு அஸ்திரங்கள்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு பயமா இருக்கு. எதுக்கிட்ட பயமா இருக்கு? எவனாவது திட்டிடுவானோன்னு பயமா இருக்கு. அட லூசு பயலே, எதுக்கு இத்தனை ஞானத்தை நீ கத்துக்கணும்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு தானங்க சொல்ல தோணுது. ஸோ தேர்ஃபோர் மேக் இட் யூஸ் இட் ஃபார் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்ல வந்தேன். ஓகேவா? 3 शब्द शास्त्रे जाले केलेस क्लेश शब्द शस्त्र जाले क्लेश क्लेश
சப்த சஸ்திர, நான் சஸ்திரம்னு பேச்சு வந்தது அடுத்துல முக்தாவையே சொல்லிட்டா பாருங்க. சப்த சஸ்திர ஜாலே கிளேஷ சாந்தி மானவா, சந்தி மனாவா இல்ல, சந்தி மனாவா உபதேச. சாரி, சந்தி மனாவா உபதேச. yet another important, அதாவது சந்துக்கள் வந்து அதை உபதேசமாக கொள்வார்களாம். எதை? சப்த சஸ்திரத்தை. சப்த சஸ்திரத்தை ஜாலே கிளேஷ், அதாவது படிக்கிறேன் கேளுங்க இங்கிலீஷ்ல. when words or scriptures cause conflict or distress, a saint should view it as an opportunity for teaching and guidance அப்படின்னு சொல்லியிருக்கு. சொற்களோ அல்லது சஸ்திரங்களோ மன வருத்தத்தை ஏற்படும் போது ஒரு யோகி அதை ஒரு போதனையாகவும் நல் வழிகாட்டியாகவும் கருத வேண்டும். சப்த சஸ்திரம்னா என்ன அர்த்தம்? வார்த்தைகளால உன்னை வந்து பயங்கரமா அம்பு போடுறாங்க. தீயினால் சுட்ட புண் அறிவிடும் ஆறாதே நாவினார் சுட்டபடு அப்படிங்கிற குரல் வந்து நீங்க அடுத்தவங்களை புண்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்லப்பட்டது. நீங்க பாட்டு அடுத்தவன் வந்து ஏதாவது புண்படுத்தினான்னா எனக்கு வடு மாதிரி பாமாயிடும் வள்ளுவரையே சொல்லியிருக்காருன்னு தப்பா புரிஞ்சுக்க கூடாது. புரியுதா? சோ தேர்ஃபோர் இங்கே சப்த சஸ்திரம் அப்படிங்கிறத நீ யூஸ் பண்ணாத, மத்தவங்களை காயப்படுத்துறதுக்குன்னு தான் எடுத்துக்கணுமே தவிர. ஆனா இங்க முக்தா என்ன சொல்றான்னா, 1000 பேர் சப்த சஸ்திரங்களோட உன்னை வந்து புண்படுத்தினா கூட, சொற்களோ அல்லது சாஸ்திரங்களோன்னு எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு இங்க ஏன் வந்து ஜெமினி அந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணுச்சுன்னு தெரியல. ஆனா நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, என்ன சொற்களோ சாஸ்திரங்களோ அப்படின்னு, சொற்களோன்னு மொட்டையா சொல்லியிருக்கலாம். சப்த சாஸ்திரம் அப்படின்னா என்ன? சப்தம் சஸ்திரம், இது புரியுது. அப்போ சாஸ்திரங்களோ அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்து சேர்ந்து போட்டிருக்கு. ஜெமினிக்கு ஏன் அப்படி தோணுச்சு எனக்கு தெரியல. அதுல என்ன இருக்கு? அந்த ஓவிலேயே இருக்குல்லண்ணா, சப்த சாஸ்திரே தானே இருக்கு, அதனால சாஸ்திரங்களோ அதையும் சேர்த்து போட்டிருப்பாங்க. இல்லன்னா அண்ணா, எனக்கு என்ன தோணுதுன்னா, சப்த சஸ்திரேன்னா வெப்பன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை, அதாவது ஷார்பஸ்ட் வெப்பன் எதை சொல்லுவோம், வார்த்தையை தானே சொல்லுவோம். சப்த சஸ்திரம் அப்படின்னா வெப்பன் அப்படின்னு தோணுது இந்த இடத்துல. இல்லடா நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். சுதாசனா தான் கரெக்ட். இது சப்த சாஸ்திரேன்னு தான் கொடுத்திருக்கு. சப்த சாஸ்திரே, சஸ்திரம் இல்ல. சஸ்திரம் வேற, சாஸ்திரே அப்படின்னு வரும்போது இது சாஸ்திரத்தை குறிப்பிடுவதாகத்தான் நான் உணர்கின்றேன். சோ ஜாலே கிளேஷ, கிளேஷன்னா மன வருத்தம்னு வச்சுக்கோங்க. சரியா? அப்போ முக்தா வந்து தெளிவா தான் சொல்லியிருக்கா. சரி, இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். இப்போ சாஸ்திரங்கள் வந்து யாரையாவது புண்படுத்துமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். மற்றவங்க எல்லாம் புண்படுத்தலாம், ஆகமம் வந்து புண்படுத்துமா யாரையாவது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கலாம். படுத்தும்ல. முதல்ல நான் பகவத்கீதை படிக்கும் போது என் மனசை படுத்துச்சே. அப்பா, நான் ஒரு ரேஞ்சில நான் நினைச்சிட்டு இருக்கேன் சந்தோஷம் இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு அது புட்டுன்னு வந்து என் செவுட்ல அடிக்கிற மாதிரி அடிக்குது. உண்மையில் சாஸ்திரம் வெறும் பெரிய சஸ்திரமாகவே இருந்ததுன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி மனசு வலிக்கும் அப்படின்னு சொல்றேன். ஆனா மனசு வலிக்குது அப்படிங்கிறதுக்காக நான் தூக்கி குப்பையில போட்டிருந்தேன்னா நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்க முடியுமா? சோ சாஸ்திரத்துக்கே ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தேவையில்லாத மனிதர்கள் தேவையில்லாம நம்ம சப்தங்களை கொண்டு தூரிப்பது அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துப்போம். ஆகமமான சாஸ்திரங்கள் உனக்கு மன வலிமையை கொடுக்கும் போது அப்படி ரெண்டையுமே சேர்த்து எடுத்துப்போம். இங்க சிம்பிளா என்ன சொல்றான்னா, சப்த சாஸ்திரே ஜாலே கிளேசர். சாஸ்திரங்கள் உனக்கு, இங்க நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஆஹா இவ எந்த அளவுக்கு சொல்லியிருக்கான்னா, உன்னை யாரு எதை திட்டினாலும் அதை ஆகமமாக பாருன்னு சொல்லியிருக்காமா. எனக்கு இப்படிதான் விளங்குது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு எனக்கு சொல்லுங்க. சப்த சாஸ்திரே ஜாலே கிளேச. இங்க ஊர்ல இருக்கிறவன் வந்து பயங்கரமா தேடிட்டு இருக்கான். சரியா? ஆனா அவ இதை எப்படி பார்க்க சொல்றா? உபதேசமா பார்க்க சொல்றா. சரியா? போதனையாகவும் வழிகாட்டியாகவும் பார்க்க சொல்றா. போதனையும் வழிகாட்டியும் ஆக்சுவலா இது சாஸ்திரம் தான் நமக்கு வழிகாட்டி. இவன் திட்டுறான் இல்லையா, அவன் திட்டுறத சாஸ்திரமா பாருங்கிறான். சப்த சாஸ்திரேன்றது எதை சொல்றான்னா, ஏன் உன்னை திட்டினாலும் ஏன் எப்படி திட்டினாலும் அதை நீ ஆகமமா பாரு. அதுல நீ என்ன கத்துக்க முடியுமோ அதை கத்துக்கோ. அதை அட்வைஸா பாரு. அதை நீ தவறா பார்க்காத. இதுதான் ஒரு மேஜரான ஒரு அட்வைஸா இங்க தெரியுது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தான். ஸோ கேர்ஃபுல்லா பாருங்க. ஏங்க அடுத்தவன் சொல்றத வந்து சாஸ்திரத்தை நீங்க வந்து ஆகமத்தை அட்வைஸா எடுத்துக்கோன்னு சொன்னா புரியுது. சரியா?
ஆகமத்தை நீ அட்வைஸா எடுத்துக்கோன்னு சொன்னா புரியுது. ஆனா எவன் சொன்னாலும் என்ன சொன்னாலும் அவன் அகங்காரத்துல திட்டிட்டு இருந்தாலும் அதை போயிட்டு நான் எப்படி அட்வைஸா எடுத்துக்க முடியும்? அதை அட்வைஸா நான் என்னால சான்ஸே இல்லைன்னு அவன் அகங்காரத்துல பேசிட்டு இருக்கான். குருவோ சாஸ்திரமோ அது முழுமையான பிரேமையில் இருந்து கொண்டு நம்மை பண்படுத்துவதற்காக அது திட்டிட்டு இருக்கு. ஏன்னா சாஸ்திரமும் நம்ம திட்டிட்டு தானே இருக்கு. உண்மைதான். சோ சாஸ்திரம் நம்ம திட்டிட்டு இருக்கா, நம்ம சந்தோஷமா எடுத்துக்கலாம், தப்பில்லை. ஏன்னா நம்ம முன்னேற்றத்துக்காக திட்டிக் கொண்டிருக்கிறது. குரு நம்மளை திட்டலாம், தப்பில்லை. ஏன்னா நம்ம முன்னேற்றத்துக்காக அவர் திட்டிக் கொண்டிருக்கிறார். சோ அதனால சாஸ்திரமோ குருவோ நம்மளை திட்டினாங்க அப்படின்னு சொன்னா அதை ஒரு போதனையாகவும் நல் வழிகாட்டியாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா ஏன் முக்தாபாய் இந்த இடத்துல இதை போட்டிருக்கா? அதாவது இங்கே சாஸ்திரங்களாக எதை எடுத்துக்கொள்ள சொல்றாருன்னா எல்லா சப்தத்தையும் எடுத்துக்க சொல்றார். எவன் என்ன சப்தத்தை யூஸ் பண்ணாலும் அதை சாஸ்திரமே உனக்கு உபதேசம் செய்யற மாதிரி எடுத்துக்கொள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்க போறீங்க அப்படிங்கறதான் கேள்வி. நான் முதல்ல சொல்லவா, நீங்க யாராவது ட்ரை பண்றீங்களா? இது எப்படி எவன் எப்படி சொன்னாலும் நான் வந்து சாஸ்திரம் சொன்ன மாதிரி எடுத்துக்க முடியும்? அண்ணா சொல்லு. ஆனா இப்ப எல்லாருமே எங்க வீட்டுல எல்லார் வீட்லயும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆமா காலையில எந்திரிச்சா ஒரு 2-3 கிளாஸ் புக்கை தூக்கிட்டு அட்டன் பண்ணிடுறா, ஆனா பார்த்தா அப்படியேதான் இருக்கா, ஒரு முன்னேற்றமும் இல்ல, அப்படி இப்படின்னு டைலாக் எல்லாம் கண்டிப்பா எல்லார் வீட்லயும் எல்லாருமே கேட்போம். ஸோ அப்ப வந்து என்னுடைய குருவே எனக்காக சொல்றாங்க அப்படின்னு அதுல என்ன நான் இன்னும் என்ன மாற்றம் கொண்டு வரணும், குணத்துல எந்த அளவுல நான் கீழே இருக்க, இன்னும் எப்படி வரணும் அப்படின்னு என்னுடைய குருவே எனக்கு சொல்றாங்க அப்படின்னு நம்ம வந்து மாத்தி எடுத்துட்டு நம்ம வந்து அதை வந்து மாத்திக்கலாம்னா குருங்கிறது இங்க சாஸ்திரம். சோ வேதமே எனக்காக சொல்லுது, குருவே எனக்காக சொல்றாங்க அப்படின்னு அவங்களை இந்த மாதிரி நம்ம நினைக்கும் போது கண்டிப்பா அதுவே எனக்கு ஒரு போதனையாகவும் நான் இன்னும் குணங்கள்ல இன்னும் மேம்படுத்துவதற்கு ஒரு நல் வழிகாட்டியாகவும் இருக்குல்ல. ஓகே, இதுவும் ஒரு குட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். வேற எப்படி சொல்லலாம்? கிருஷ்ணா ஃபீல்ல இருந்து ஈஸியா புரிய வைக்கலாம். யாராவது ட்ரை பண்றீங்களா? சொல்றவன் கண்ணு எவ்வளோ ஒரு மோசமான அகங்காரத்தில் இருந்து பேசினாலும் கண்ணனின் அனுமதி இல்லாம அவன் பேச முடியுமா? இங்கே எனக்கு இந்த சப்தங்கள் வர வேண்டும் என்று ஈஸ்வரன் தீர்மானிக்காமல் எனக்கு அது நடக்குமா? அவன் அருளால் இந்த சப்தங்கள் என மேல் விழுகின்றனன்னு சொன்னா அது எனக்கு என் நன்மைக்கு மட்டும்தானங்க இருக்க முடியும். அது என்னை நல்வழிப்படுத்துவதற்காகவும் என் அகங்காரத்தை அடித்து சிதைத்து என்னை ஞானி ஆக்க வேண்டும் என்பதற்காகவும் தானே என் கண்ணனை செய்ய முடியும். If you feel like that, we can very easily feel that அது கிருஷ்ணவின் சப்தமாக எடுத்துக்கொள்ளலாம். ஏன் திட்டினாலும் எப்படி திட்டினாலும் அது கண்ணனின் அனுமதி இல்லாமல் நடக்காது. அது 100% சத்தியம் தானே. நம்ம எல்லாருக்கும் ஹையர் நாலேஜ் தெரியும்ல, அவனன்றி அனுபவம் அசையாது தெரியும்ல. ஏன் எப்படி வேணா பண்ணிட்டு போட்டான், அசைக்கிறது கண்ணன் தானே தெரியும்ல. உன் கர்மாப்படி இதெல்லாம் நடக்கணும்னு இருந்தாம அவன் அசைக்க மாட்டான்னு தெரியும்ல. உன் கர்மாப்படியே இருந்தாலும் எந்த நேரத்துல எப்படி அசைச்சா நீ நல்லா இருப்பேன்னு புரிஞ்சுக்கிட்டு கண்ணன் ஆட்டுறான்னு தெரியும்ல. அப்ப அது வேதமா எடுத்துக்கிறது உனக்கு என்னடா கஷ்டம்? ரொம்ப ஈஸியா புரியுதுல்ல. அது எப்படி அவன் சொல்றது? அவன் எங்க இருக்கான்? அங்க ஈஸ்வரன் தானே எல்லாத்தையும் ஆட்டிட்டு இருக்கான். சோ ஈஸ்வரன் அந்த வாயை வைத்துக் கொண்டு உன்னிடம் இவ்வளவும் பேசி இருக்கின்றான் என்றால் கண்டிப்பா அது உன் நன்மைக்கு மட்டும்தான் இருக்கும். அதை நீ உபதேசமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுல நான் என்ன லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா, என்ன ஈகோ அடிப்பான்? ஈகோ அடிக்கிறது தானே வேலையை உனக்கும். அது கண்ணனே செய்யறான்னா வேதமா அதை தானே செஞ்சிட்டு இருக்கு. நல்லா யோசிப்பாரு. வேதம், ஸ்கிரிப்சர்ஸ், குரு எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நம்ம ஈகோவை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப எவனோ ஒருத்தன் அகங்காரத்துல என்ன திட்டுறான் அப்படின்னா ஏன் ஈகோவை தானே வெளுத்து வாங்குறான். வேதமும் சாஸ்திரமும் என்ன பண்ணுதோ அதை தானடா அவனும் பண்ணிட்டு இருக்கான். கிருஷ்ணன் அனுமதியோட பண்ணிட்டு இருக்கான். ஏன் அதை வேதமாவே நீ ஏன் பார்க்க கூடாது? அப்போ நீ ஹர்ட் ஆயிட்ட அப்படின்னாலே நீ தோத்து போயிட்டேன்னு தானே அர்த்தம். இப்போ ஒரு மாய லீலைக்காக கண்ணன் உன்னை சோதிக்கின்றான், நீ தோத்து போயிட்ட. இப்ப பிளேம் யார பண்ணணும்? நீ தான் உன்னை பண்ணிக்கணுமே தவிர எப்படி கண்ணனை பிளேம் பண்ணுவ? உன்னை மெருகேற்றுவதற்காக, உன்னை படம் போடுவதற்காக, உன் நன்மைக்காக, உனக்கு திரில் கொடுப்பதற்காக, உனக்கு சேலஞ்ச் கொடுப்பதற்காக, உன்னிடம் அன்போடு விளையாடுவதற்காக என் கண்ணன் எத்தனை வேஷங்களில் வந்து எப்படி விளையாடினாலும் என்ன, அது உன் நன்மை என்று புரிந்து கொள்ளாமல் நீ ஹர்ட் ஆயிட்ட அப்படின்னாலே நீ தாண்டா அந்த கேம்ல தோத்து போயிட்டேன்னு அர்த்தம். நீ ஏன் அடுத்தவங்களை பிளேம் பண்ணிட்டு இருக்க? சரியா? சோ இப்படி நாம் புரிந்து கொண்டால் இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். சப்த சாஸ்திரே, யார் எந்த சப்தத்தை யூஸ் பண்ணினாலும் அது சாஸ்திரமாக நீ எடுத்துக்கொண்டு நீ உன்னை மெருகேற்றுவதற்காகவும் உன்னை பண்படுத்துவதற்காகவும்
நீ அழகாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது உங்களுக்கு புரிகிறதா? ஓகேண்ணா. ஏன்னா எக்ஸ்ட்ரீம், இது வேற லெவலு. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அவன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இமேஜின் பண்ணி பாருங்க ஹவு பிளிஸ்ஃபுல் வி ஆர். கஷ்டம்னா கிலோ என்ன விலைன்னு தான் கேட்கணும். அப்புறமா எனக்கு சான்ஸே இல்ல நமக்கு எங்கெங்க மேல வருது, எவனாவது ஏய்க்கு டச் பண்ணிடுவானே அப்படின்னு தானே பயமும் கோபமும் கஷ்டமும் எல்லாம் மண்ணாங்கட்டிக்கும் காரணம். யார் என்ன சொன்னாலும் அது வேதமும் சாஸ்திரமுமாக என் குருவுமாகவே பார்த்து விட்டால் அப்படின்னா. ஆனா இன்னைக்கு நம்ம குரு சொன்னாலே நமக்கு அழுதுடுறோம், நமக்கு ரோகம் வந்துடுது, ரோசம் வந்துடுது. அவங்களுக்கு எல்லாம் நான் வந்து ஒன்றும் பேச முடியாது. பட் ஒருவேளை உங்களுக்கு குரு நம்பிக்கை, சாஸ்திர நம்பிக்கை இதெல்லாம் இருந்து, குரு பக்தி எல்லாம் இருந்தா கண்டிப்பா வந்து யார் என்ன சொன்னாலும் அது குருவே சொல்றதாக எடுத்துக்கொண்டு, சாஸ்திரமே சொல்வதாக எடுத்துக்கொண்டு சூப்பர்பா நம்ம அந்த இடத்துல கூலா இருக்க முடியும் என்று நான் நம்புகின்றேன். ஓகேவா? எனிதிங் மோர் சார், நீங்க தான் சொல்லணும். அண்ணா இப்ப வெளியில இருந்து சொல்லிட்டேங்க, யார் என்ன சொன்னாலும் குரு சொல்ற மாதிரி எடுத்துக்கோ அப்படிங்கிற, சாஸ்திரம் சொல்ற மாதிரி எடுத்துக்கோ அப்படின்னு. இப்போ ஞானேஸ்வரியிலேயே பார்த்தோம்னா எத்தனையோ இடத்துல மௌலி வந்து திட்டிருப்பாரு, நீ பண்ணக்கூடிய பக்திலாம் வந்து வேசி பக்தி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த இடத்துல மன வருத்தம் ஏற்படுற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி சாஸ்திரங்களோ மன வருத்தத்தை ஏற்படுத்தும் போது ஒரு துறவியா இருக்கக்கூடியவன் வந்து ஆமா நான் இப்படிதானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போதனையா எடுத்துப்பான். அத நம்ம அப்ப மாறணும் அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த மாதிரி இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அதான் நானும் சொன்னேன். சோ குருவும் நம்ம சாஸ்திரங்களும் நம்மளை வெளுத்து வாங்கிட்டு தான் இருக்கு. அதே மாதிரிதான் நீ எவன் சொன்னாலும் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கறது தான் நீ மெயினா எடுத்துக்கணும். ஓகேவா? சரி, ஓகேண்ணா. நெக்ஸ்ட் ஒன். இது ரொம்ப சின்ன ஓவிதான். ஒன்னஸ் ஃபீலோட முடிக்கிற பாருங்க. விஸ்வபட் பிரம்ம தோரா. தோரா தோரி அப்படின்னா நூலுன்னு அர்த்தம் மராட்டில. பிரம்ம தோரா. விஸ்வபட், விஸ்வ பட்டுன்னா துணின்னு அர்த்தம். விஸ்வமாகிய துணியை பிரம்மம் என்ற நூலால் நெய்யப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த ஹேர் நாலேஜையும் ஒரே ரெண்டு வார்த்தையில முடிச்சுட்டா. விஸ்வமாகிய துணியை பிரம்மம் என்ற நூலால் நெய்யப்பட்டுள்ளது. அப்ப பிரம்மமே தான் இந்த விஸ்வமா இருக்கு அப்படின்னு எவ்வளவு அழகா சிம்பிளா சொல்லியிருக்கா பாருங்க. விஸ்வபட் பிரம்மதோரா ஹாட்டே ஒகடா ஞானேஸ்வரா அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கான். The entire fabric of the universe is woven with the thread of the divine Parabrahma. Oh Dhyaneshwara, please open the door. இந்த உலகமாகிய துணி பிரம்மான, நீங்க வாட்டுக்கு பிரம்மா ஈஸ்வரா அப்படின்றத எடுத்துக்காதீங்க. இந்த இடத்துல பரபிரம்மத்தை தான் நீங்க பிரம்மா அப்படின்னு கொடுத்திருக்கு. பிரம்மா என்னும் நூலால் நெய்யப்பட்டது. அனைத்திலும் இறைவனே இருக்கிறார், அதனால பிராக்கெட்ல அது போய் கொடுத்துருச்சு. ஸோ தேர்ஃபோர் ஞானேஸ்வரா தயவு செய்து கதவை திறங்கள். ஸோ ஹையர் நாலேஜ் நான் பாட்டு பேசிட்டே இருப்பேன். ஐ கிவ் அ சான்ஸ் டு சம்மன் எல்ஸ். என்ன சொல்ல வரான்னு சொல்லுங்கம்மா. பிரபஞ்சமெங்கும் விரிந்திருப்பது ஒரே பிரம்மமே. பிரம்மம் என்ற நூலால் விஸ்வம் என்ற துணி நெய்யப்பட்டுள்ளது. விளக்கம் கொடு. அப்படின்னா துணி அப்படிங்கிறது நூல் வேற துணி வேற கிடையாதுன்னா. சோ இங்க துணி எதனால் நெய்யப்பட்டிருக்கு அப்படின்னா நூலாலதான் நெய்யப்பட்டிருக்கு. அந்த நூலுக்கு பிரம்மம் அப்படிங்கிற பெயர் கொடுத்திருக்கா. இந்த உலகம் முழுவதும் எதால் ஆனது அப்படின்னா பிரம்மத்தால் ஆனது. அதே மாதிரி ஒரே ஒரு துணி உலகம் முழுவதும் எல்லாமா பறந்து விரிஞ்சு இருக்கு. அது எதால் ஆயிருக்குன்னா பிரம்மத்தால் ஆயிருக்கு. இப்ப ஞானேஸ்வரியில ஞானதேவர் வந்து தங்க கம்பியில தங்க மணிகள் கோர்த்தால் எப்படியோ அப்படிதான் இந்த உலகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா. அதே மாதிரி நூலே துணியாக இந்த உலகமாக விரிந்திருக்கிறது அப்படின்னு இங்க சொல்லியிருக்காங்க. ஆமா, அந்த கீதையில சொன்ன அந்த ஸ்லோகம் தான் இதை கம்பேர் பண்றீங்க. நூலால் ஆன மணிகளை கொண்டு நூலினால் ஆன மணிகளை கொண்டு நூலிலே கோர்க்கப்பட்டது போல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரி, ஓகே. ஆனா இங்க நூல் அப்படின்னு சொல்றது வந்து
அதிஷ்டானமா காரணமா இந்த உலகத்துக்கு இருக்கு. எல்லாமா இருக்கிறது அந்த பரபிரம்மம் தான். அதிஷ்டானத்துல எல்லாமா இருக்கு. ஒன்றே பலவா வந்தது ஜஸ்ட் மாயையில, ஆனாலும் அதிஷ்டானம் வந்து பரபிரம்மம் தான். அந்த துணிக்கு எப்படி நூல் அதிஷ்டானமோ அந்த மாதிரி அப்படின்னு. சரி, இப்ப முக்தாபாய் வந்து சுதா கிட்ட பேசினா எப்படி பேசுவா அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஆமா, உனக்கு எதுக்கு இப்ப ரோசம் பொத்துக்கிட்டு வருதுன்னு எனக்கு தெரியலையே. அம்மா, நீ யாருன்னு நினைச்சிட்டு இருக்க நீ? அடியே, நீ தாண்டி உலகமாவே இருக்க. பரபிரமமான நீயேதான் உலகமாக விரிந்திருக்கின்றாய் என்பதை மறந்தாயா? நீதான் உலகமாக இருக்கின்றாய் அப்படின்னா என்ன சொல்றேன்? அது எப்படின்னா, உன் மனம் என்னும் மாய தோற்றத்தை கொண்டு நீ உருவாக்கிய உலகம் தானே இந்த உலகம். அந்த பிரம்மம் இந்த மனதிலே பட்ட பிறகு அந்த பிரம்மத்தின் சகாயத்தை கொண்டு நீயேதான் இந்த உலகமாக உனது கல்பனையால் இந்த உலகமாக விரிந்திருக்கின்றாய் என்பதை மறந்தாயா? இங்கே எதிரே இருப்பது அனைத்தும் நீயே என்பதை மறந்தாயா? உன்னை தூற்றி பேசுபவர்களும் இழிவுபடுத்துபவர்களும் அத்தனையும் நீயே என்பதை மறந்தாயா? உனது கல்பனையில் மாய விளையாட்டிற்காக நீயாகவே செய்த அந்த சிருஷ்டி என்பதை நீ மறந்தாயா? பின் உண்மையிலேயே உனக்கு கோபம் எப்படி வர முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இப்போது கோபம் என்று வந்துவிட்டது என்று ஒரு இடத்தில் முடங்கி கிடக்கலாமா என்று அவள் கேட்பதாக நீங்கள் உணர வேண்டும். சரியா? சோ பிரம்ம உணர்வுன்னு சொன்ன மொமெண்ட்ல அது எங்கேயோ பரபிரம்மம் இருக்குன்னு நினைச்சிட்டு நான்கிற அந்த ஃபீல் வரணும் அப்படிங்கறத என்கிட்ட நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? சோ இந்த இடத்துல விஸ்வபட் பிரம்மதோரா அப்படின்னு சொல்லும் போது அந்த பிரம்மம் நானேங்கிற ஃபீலிங்கை நீங்க எக்ஸ்ட்ரா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஏன்னா ப்ளீஸ் ஓபன் தி டோர் ஞானேஸ்வரா, இதுல வந்து கோவப்படுறதுக்கு வருத்தப்படுறதுக்கோ எதுவுமே இல்லை. ஏன்னா நீ தாண்டா எல்லாமா இருக்க. நீ ஒருவனே அனைத்துமாக இருக்கும் போது உன் மனம் எனும் மாய திரையிலே நீயாகவே அனைத்துமாக விரிந்து கொண்டு உன்னையே நீ ஏச்சி பேச்சு கொண்டு இருக்கும் போது இதில் வருந்துவதற்கு என்ன இருக்கின்றது? நீ ரசிப்பதற்கென்றே உலகமாக விரிந்திருக்கிறாய், ரசித்து விட்டு செல்ல வேண்டியதுதானே. இதில் வருத்தப்படுவதற்கும் கோவப்படுவதற்கும் எதுவுமே இருக்க முடியாது. ஏனென்றால் நீயே அனைத்துமாக இருக்கின்றாய். கிருஷ்ணாவிலேயே கோவப்படுறதுக்கும் வருத்தப்படுறதுக்கும் ஒரு மண்ணாங்கடி இருக்காது. அந்த மாயையிலே என் கண்ணன் எனக்காக. ஆனா இங்க என்ன ஆகுது? நீயே உனக்காக எல்லாமா இருக்க. கண்ணன் உனக்காக என்ன? நீயே உன்னையே விதவிதமாக வெளிப்படுத்தி மகிழ வேண்டும் என்பதற்காக உலகமாக விரிந்து இங்கே அத்தனையும் அரங்கேறி கொண்டிருக்கின்ற வேலையிலே இங்கே வருத்தப்படுறதுக்கோ கஷ்டப்படுறதுக்கோ ஹர்ட் ஆகிறதுக்கோ என்னையா இருக்கு? சான்ஸே இல்லை என்று புரிந்து கொள் என்று சொல்லி தாட்டே உகடா ஞானேஸ்வரா. இன்னொன்னு சொல்லிட்டேன், தாட்டே உகடா ஞானேஸ்வரா அப்படின்னு சொன்னா ஓப்பன் தி டோர்னு வருது இல்ல, அதுக்கு உண்மையான மீனிங் என்ன தெரியுமா? அதை சொல்ல மறந்துச்சு. இருதயத்தை விரித்து கதவை தாழ்பாலிட்டுக் கொண்டு இருதய கதவை தாழ்பாலிட்டுக் கொண்டு அகங்காரத்தில் சிக்கொண்டு கிடக்கின்றாயே, அந்த ஹிருதய கடவை திறந்து விட்டு அனைத்தும் நான் என்ற பாவனையில் வா என்று அழைக்கின்றார். சிறுகூட்டுக்குள் முடங்கி இருப்பவனே, அந்த கதவை உடைத்து விட்டு வெளியே வா, அனைத்தும் நீ என்று உணர முயற்சி செய் என்ற ஒரு அழைப்பு தான் இங்கே ஓப்பன் தி டோர். ஓப்பன் தி டோர்னா சும்மா இருக்கிற கதவில்லை, உன் ஹிருதய கதவினை, உன் அகங்காரத்தால் மூடியிருக்கின்ற கதவினை அனைத்தும் நான் என்ற ஒரு வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக அதை உடைத்து விட்டு வெளியே வா என்று முக்தாபாய் அழைப்பதாக நீங்க ஃபீல் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் தாட்டி உகடா ஞானேஸ்வரா அப்படின்னு சொல்லும் போது இங்க பேர் வந்து நம்ம முதலே சொல்லிட்டோம், ஞானேஸ்வரருக்காக எழுதப்பட்டதில்லை. சுதா படிக்கிறான்னா தாட்டே உக்கடா சுதா அப்படின்னு முக்தாபாய் நம்மளை பார்த்து பேசுறதா நீங்க ஃபீல் பண்ணி தான் படிக்கணும்னு முதலே சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி படிக்கும்போது நீங்க இந்த ஃபீலிங்கை கொண்டு வாங்க. உங்கள் அகங்காரத்தை அழித்து உடைத்து விட்டு வெளியே வா என்றுதான் இங்கு அழைப்பதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேண்ணா. போதும் இல்லையா? நெக்ஸ்ட் ஓவி நாளைக்கு பார்த்துக்கலாம்.